ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பணமே மந்திரம் சேனல். நான் லதா. நம்ம இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி பார்க்க போகிறோம். மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாகவே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டாக இதை நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும், இதில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப ஹையான ப்ராஃபிட். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம், இதில் லாபம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியாஸுங்கிறது ஒரு பெட்டரான சாய்ஸ் அப்படின்னே நான் சொல்லுவேன். ரீட்டைல் பிஸ்னஸை விட நாமளே ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணி அதை சேல் பண்ணும்போது அதில் ப்ராஃபிட்டும் ரொம்ப ஹையாக இருக்கும். சாதாரணமாக மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸை 3 விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸ், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ். இதில் ஸ்மால் ஸ்கேல் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப சின்ன லெவலில் ஒரு சின்ன மிஷினை போட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் ஆள் இல்லைன்னா நம்மளே செய்யக்கூடிய, அதில் நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸை நம்ம ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் சொல்லுவோம். லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னா பெரிய அளவில் பிளான்ட்டாக செட் பண்ணி நிறைய ஒர்க்கர்ஸை வச்சு ஒரு லிமிட்டட் கம்பெனியாக செய்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் ஐடியாஸ்னு சொல்லுவோம். ஆனால் மீடியம் ஸ்கேல் அப்படிங்கிறது இது ரெண்டுக்கும் இடைப்பட்டதுன்னு சொல்கிறத விட அந்த ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸை விட கொஞ்சம் ஹை லெவல், அதுதான் வந்து நம்ம மீடியம் ஸ்கேல் சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு 9லேருந்து 10 பேர் வச்சு செய்கிறது, ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வச்சு செய்கிறது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கும், ஸ்மால் ஸ்கேலை விட கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மீடியம் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியாஸில் ஒரு டாப் 15 ஐடியாஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து சேரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாப் 10ல நம்ம நம்பர் 1 அப்படின்னு சொல்கிறது செராமிக் கிளேஸ்டு டைல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டை பயங்கரமான ஒரு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்படின்னாக்கா இந்த செராமிக் டைல்ஸ் ப்ரொடக்ஷன் பிஸ்னஸை நம்ம சொல்ல முடியும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு போரஸ் பாடி, அதாவது போரஸ்னால் நுண்துளைகள் உள்ளதுன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து உங்களுக்கு ஒயிட்டு இல்லைன்னா கலர் கிளேஸ் கோட்டிங் கொடுக்கக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், செராமிக் டைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு நிறைய மிஷினரிஸ் இருக்குது, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக் இருக்குது. அந்த மிஷினோட ரேட் மட்டும் கொஞ்சம் ஹையாக இருக்கும். நீங்கள் போய் இந்தியா மார்ட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய மிஷின்ஸ் இதுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எதனால் இது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டெம்பரேச்சரை என்ன செய்யும், தடுக்கும், அதாவது அந்த வெதர் கண்டிஷனை கரெக்டாக வச்சுக்கும். அப்படிங்கிறதுனால இந்த டைல்ஸுக்கு நிறைய வேல்யூ இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த்தானது, ஈஸியாக இதை என்ன செய்ய முடியும், க்ளீன் பண்ண முடியும். அதனால பெரிய பெரிய சிட்டிஸில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இந்த செராமிக் டைல்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. எனவே இது டாப் 15ல் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. டாப் 15ல் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லெட் லைட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லெட் லைட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டியூப் லைட் யூஸ் பண்ணுவோம், அந்த குண்டு பல்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் கன்சப்ஷனுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த லெட் பல்ப்ஸ் வந்தோடனே கரண்ட் கன்சப்ஷன் வந்து கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது இதில் ரொம்ப அதிகமாகவே கிடைக்குது. எல்இடி அப்படின்னு சொல்லுவாங்க. லெட் பல்ப்ஸ்ன்னு சொல்கிறத விட என்ன சொல்லலாம், எல்இடி லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கன்சப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இது இப்போ பயன்படுத்துகிறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. இது தயாரிக்கிறதுக்கு மிஷின்ஸ் நிறையா இருக்குது. 1 லேக்லேருந்து பார்த்தீங்கன்னா 8 லேக்ஸ் 9 லேக்ஸ் வரைக்கும் கூட இந்த மிஷின் போய்கிட்டே இருக்குது. நம்ம மீடியம் ஸ்கேல் அப்படிங்கும்போது நம்ம எந்த லெவலில் பண்ண போகிறோமோ அந்த லெவலுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதுக்கான மிஷினரிஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம். அப்போது இதில் நமக்கு பிஸ்னஸ் லெவல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மடங்கு பிஸ்னஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இது நம்பர் 1 பிஸ்னஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு நியூ பிஸ்னஸும் கூட. அதே நேரத்தில் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் எல்லாராலும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் வேணும் அப்படின்னாக்கா நம்ம இந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படிங்கிறது இன்னைய காலகட்டத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான தொழிலாக இருக்குது. ஏன்னா யாருமே 2 வீலர் இல்லாமல் 4 வீலர் இல்லாமல் இல்லை ஒரு ஆட்டோ ஓடாமல் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. அப்போ இந்த மாதிரியான ஆட்டோமொபைல்ஸ் இருக்கிற வரைக்கும் இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு காம்படிஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அப்படிங்கும்போது இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் நமக்கு மேனுஃபேக்சர் பண்ண தெரிந்தால், அதாவது இதுக்கான மிஷினரிஸ் நம்மளால் வாங்கி செய்ய முடியும் அப்படின்னாக்கா, இதில் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3-4 ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம பண்ணாலே போதும். ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்குது இல்லையா, அதோட நம்ம டைப் வச்சுக்கலாம். நம்ம வெளியில் ரீட்டைல்லையும் இதை என்ன பண்ணலாம், சேல் பண்ணலாம். அந்த மாதிரி சேல் பண்ணும்போது இதில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டை நம்ம இதில் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும்.
இப்போ எந்த ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அது என்ன செய்யுது, இந்த ஸ்பேர் பார்ட்ஸை வச்சு தான் ஒரு ஸ்கூட்டரையோ இல்லை ஒரு காரையோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அசம்பிள் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அசம்பிள் பண்ணுறதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால இந்த ஃபீல்டு என்றைக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. அதனால ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டாப் 15ல் 4th ஒன் பார்த்தீங்கன்னா அலுமினியம் டோர் அண்ட் விண்டோ மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். சாதாரணமாக அலுமினியம்ங்கிறது ஒரு லைட்டான ஒரு மெட்டல். இது ரொம்ப எளிமையாக நமக்கு இந்தியாவில் ஈஸியாக கிடைக்கிது. அதனால தான் அலுமினியம் சார்ந்த பொருட்கள் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் நம்ம டோர்ஸ், அந்த கதவுகளும் ஜன்னல்களும் இதை வச்சு நம்ம செய்யும்போது இது பெரிய காம்ப்ளெக்ஸ் பில்டிங், ஆடிட்டோரியம், தியேட்டர்ஸ் இந்த மாதிரி இடத்துல இதெல்லாம் என்ன செய்யுது, யூஸ் ஆகுது. இது எதனால் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக இதை என்ன செய்ய முடியும், நம்ம வடிவமைக்க முடியும் சாதாரணமாக. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம மரத்தால் செய்யக்கூடிய கதவுகளை விட இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் பளிச்சுன்னும் இருக்கிறதுனால இந்த அலுமினியம் டோர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப லைட் வெயிட்டுங்கிறதுனால ரொம்ப இடத்துக்கு இதை என்ன செய்ய முடியும், கொண்டு போக முடியும். அதனால இந்த அலுமினியம் டோர்ஸுக்கும் விண்டோஸ்க்கும் இப்போ ரொம்பவே மாசான ஒரு ப்ராஃபிட் வந்து இதில் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேப்பர் பேக்ஸ் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேப்பர் சம்மந்தமாக நிறைய பிஸ்னஸ் இருக்குது. இதில் இந்த பேப்பர் பேக்ஸ் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இதில் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 லட்ச ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது இதை விட ஹையாகவும் இருக்குது. நீங்கள் போடுற மிஷினுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், மிஷின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்ன கெப்பாசிட்டி அதெல்லாம் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் பேக் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லேயரோ இல்லை மல்டிபிள் லேயரோ பேப்பர் இருக்கும். அதுக்கு உள்ள பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு தின் கோட்டிங்காக என்ன இருக்குன்னா ஒரு பிளாஸ்டிக்கால் ஒரு தின் கோட்டிங் பண்ணியிருப்பாங்க. அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பேப்பர் பேக்குன்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜூஸு, பட்டர் மில்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேக் பண்ணி தருவாங்க. நம்ம தெரியும் ஒரு அட்டைப்பெட்டி மாதிரி அதுக்குள்ளே ஜூஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம நிறையா பார்த்துப்போம். ஆப்பிள் ஜூஸ் இந்த மாதிரிலாம் வந்திருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரியான பேப்பர் பேக் மேனுஃபேக்சரிங் மிஷின் வச்சு தான் செய்கிறாங்க. இதுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் இருக்குது. இந்த பிஸ்னஸில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். இது நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப காம்படிஷன் இல்லாத ஒரு பிஸ்னஸ் அப்படின்னும் நம்ம இதை சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ரொம்ப இன்னோவேஷனோட புதுசாக கிரியேட்டிவிட்டியாக நம்ம நிறைய டிசைனில் இதை பண்ணி கொடுக்கும்போது இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாப் 6ல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ், அதாவது உரம் தயாரிக்கக்கூடிய அந்த தொழில் பண்ணுறது. இதில் மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சத்தில் உங்களுக்கு நல்ல விதமாகவே இதில் மிஷின் கிடைக்கிது. இது வந்து லீடிங்கில் உங்களுக்கு மிஷின் விற்கக்கூடிய ஒரு கம்பெனிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு மிஷின் தான் இது. 10 லட்ச ரூபா வருது இந்த மிஷின். இந்தியா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் விருப்பம் இருக்கிறவங்க இந்த மாதிரியான பிஸ்னஸ் வந்து என்ன செய்ய முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும். இதில் ஃபர்டிலைசர் உரங்கள் இருக்குது, அப்புறம் பயோ ஃபர்டிலைசர் இருக்குது, என்பி ஃபர்டிலைசர்னு இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா பொட்டாசியத்தை யூஸ் பண்ணி, பாஸ்பேட்டை யூஸ் பண்ணி நிறைய உரங்கள் தயாரிப்பாங்க. இது எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இதுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ட்ரைனிங் எடுத்தால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் வந்து என்ன செய்ய முடியும். நிறைய பூச்சிகள் தாக்காமல் இருக்கிறதுக்கு பூச்சிக்கொல்லிகள், பயிர்கள் நல்லா வளர்கிறதுக்கான உரங்கள் தயாரிக்கக்கூடிய தொழில் தான் இது. இதுக்கு வந்து கெமிக்கல்ஸை பற்றியும் அப்புறம் அந்த உரங்களை பற்றிய நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜுக்கு நம்ம கண்டிப்பாக ட்ரைனிங் எடுக்கணும். இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக படித்தவங்க இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை வந்து பெரிய அளவில் நம்ம செய்ய முடியும். ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு விவசாய நாடு அப்படிங்கிறதுனால இதுக்கு நல்ல மார்க்கெட்டிங் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸ் ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோஃபியூயல் ப்ரொடக்ஷன் பிஸ்னஸை பற்றி நம்ம சொல்லலாம். பயோஃபியூயல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரியணும் நமக்கு. சாதாரணமாக எரிபொருளை நாம் இந்த தாவரத்திலிருந்தும் விலங்குகளோட கழிவுகள்லேருந்தும் நம்ம தயாரித்தோம்னா அதை என்னன்னு சொல்லலாம், பயோஃபியூயல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளோட வேஸ்ட்லேருந்து தயாரிக்கக்கூடியது தான் பயோஃபியூயல். ஓகேவா? இந்த பயோஃபியூயலோட மதிப்பு இப்போ உலக அளவில் பேசப்பட்டு வருது. ஏன்னாக்கா பெட்ரோல், டீசல் இதுக்கு மாற்றாக இந்த பயோஃபியூயலை கொண்டு வரதுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இது வந்து ஒரு நியூ மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியா, ஒரு புதிய வகையான தொழில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸ் ஐடியாஸில் இது ஒரு நல்ல பிளேஸை இது பிடிச்சிருக்கு.
நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மேனுஃபேக்சரிங் ஆஃப் கான்கிரீட் பிளாக்ஸ் அண்ட் டைல்ஸ். இது மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 2.2 லட்சத்துலேருந்து இருக்குது உங்களுக்கு. இதுக்கு மேலேயும் இருக்குது, இதை விட கம்மியாக கூட இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு இது வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மிஷினை மாடலாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த கான்கிரீட் பிளாக்ஸ் அண்ட் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டை வச்சு தயாரிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இல்லை சாலிட் சிமெண்ட்டை வச்சு தான் இது என்ன செய்கிறாங்க, தயாரிக்கிறாங்க. இந்த பிளாக்ஸும் இந்த டைல்ஸும் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து சுவர்களில் பயன்படுத்தலாம். அப்புறம் கார்டனுக்கு போகக்கூடிய அந்த அந்த வழிகளுக்காக இதை என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். இதுக்கான மிஷின்ஸும் ரொம்ப அவைலபிளாக இருக்குது. அதே நேரத்தில் இதுக்கான மூலப்பொருள் அப்படிங்கிறது சிமெண்ட் தாங்கிறதுனால அதுவும் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளாக இருக்கிறதுனால இது ஒரு பெஸ்ட்டான மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மினரல் வாட்டர் பிளான்ட் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சாதாரணமாக நீர் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப மாசுபட்டு இருக்குது. ஒரு சில இடத்துல கிடைக்கக்கூடிய அந்த தண்ணியானது ரொம்ப மினரல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்தது தான் இந்த மினரல் வாட்டர் பிளான்ட் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங் ஆகட்டும், ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும், இல்லை ஹோட்டல்லையோ ரெஸ்டாரண்ட்லேயோ இந்த மினரல் வாட்டர் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கமர்ஷியலாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. அதனால் இந்த மினரல் வாட்டர் பிளான்ட் அப்படிங்கிறது எப்போவுமே இனிமேல் இருக்க தான் போகுது. அதனால் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம நிறைய ப்ராஃபிட் வந்து என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். மினரல் வாட்டர் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நம்ம கடைசி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்குது. இதுக்கான மிஷின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் எடுத்து வச்சிருக்கிறதே உங்களுக்கு சும்மா ஒரு மாடலுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நிறைய டைப்ஸ், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மிஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மிஷின் நீங்கள் பிக்சரில் பார்க்கக்கூடிய இந்த மிஷின் வந்து உங்களுக்கு 28 லட்சம் ரூபாயாக இருக்குது. இந்த நீங்கள் பிக்சரில் பார்க்கக்கூடிய இந்த மிஷினோட ரேட் பார்த்தீங்கன்னா 28 lakhs அப்படிங்கிறது இதனுடைய விலையாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் நாம எனர்ஜி ட்ரிங்க் மேனுஃபேக்சரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். எனர்ஜி ட்ரிங்க் அப்படிங்கிறது சமீப காலமாக நிறைய பேர் பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக காஃபின் தான் இதில் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்டிமுலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு ஸ்டிமுலண்ட்டாக இது என்ன செய்யுது, யூஸ் ஆகுது. இதில் 13லேருந்து 45 வயது வரைக்கும் இருக்கிறவங்க இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அப்படிங்கிறதுனால இதனுடைய மார்க்கெட்டிங் நீங்கள் இந்த ஏஜை வச்சே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு 65% இதை பயன்படுத்துகிறவங்க ஆண்களாக இருக்காங்க அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ். அப்போ இந்த எனர்ஜி ட்ரிங்க் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸ் ஐடியாங்கிறதுல எந்த சந்தேகமும் தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்ம மேனுஃபேக்சரிங் ஆஃப் கிச்சன் அட்டென்சில்ஸ் அண்ட் கட்லரிஸ் இதை பற்றி பார்க்கலாம். இதுக்கு என்ன டிமாண்ட் இருக்குங்கிறத நம்ம ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்கு சமையலறைன்னு ஒன்று தேவைப்படும். அப்போ கிச்சன் அப்படிங்கிறது தேவைப்படுதுன்னா அதில் நிறைய பொருட்கள் நம்ம பயன்படுத்த தான் போகிறோம். அதுக்கான கட்லரிஸ், அதுக்கான பாத்திரங்கள் எல்லாமே பயன்படுத்த போகிறோம். இந்த பாத்திரங்களை நம்ம நீண்ட நாள் உழைக்கக்கூடியதாகவும் நல்ல மாடலோடையும் ஃபேஷனாகவும் நம்ம தயாரிக்கும் போது இதில் நம்ம நல்ல லாபத்தை நம்ம பார்க்க முடியும். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, நிறைய இந்த பிஸ்னஸில் புது புது விதமான பிளேட்ஸ் ஆகட்டும், இல்லை பவுல்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வெரைட்டியும் இன்னைக்கு ஒரு குக்கர் மாடல் பார்க்குறோம், நாளைக்கு அதுவே வந்து வேற ஒரு மாடலில் வருது. இந்த மாதிரி இதில் ஒரு பெரிய பெரிய மார்க்கெட்டிங் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. நம்ம தால் மில் பற்றி பார்க்க போகிறோம். சாதாரணமாக தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகள் அப்படிங்கிறது இந்தியாவில் அதிக அளவில் விளையக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அப்போது இதை வச்சு நம்ம நிறைய மதிப்பு கூட்டு பொருளும் பண்ணலாம். இதுக்கான மில் அப்படிங்கிறது இதை அரைச்சி நம்ம இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு கேழ்வரகு எடுத்துக்கிறோம், ஒரு கம்பு எடுத்துக்கிறோம், அதை அரைச்சி பவுடர் பண்ணி கொடுக்கறது இருக்குது, அதுலேருந்து சேமியா பண்ணுறது இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு இந்த தால் மில், அதாவது தானியங்களை நம்ம பொடி பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த மில் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் ரொம்ப ஈஸியாக இந்தியாவில் கிடைக்கிறதுனால இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும். அதனால தால் மில் அப்படிங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மீடியம் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியா. நெக்ஸ்ட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் டிட்டர்ஜென்ட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம். இதில் ஆர்கானிக் டிட்டர்ஜென்ட் பவுடர் அப்படிங்கிறதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. இது டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அதே நேரத்தில் கெமிக்கல்ஸ் பற்றிய நாலேஜ் இருந்துச்சுன்னா இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிஸ்னஸில் நல்ல மார்க்கெட்டிங்கும் இருக்குது. அதே நேரத்தில் இதுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் டிட்டர்ஜென்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக போட்டு இதை நல்ல பிராண்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும். இதுக்கான மிஷினரி பார்த்தீங்கன்னா 1.5 lakhsலேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அதை விட ஜாஸ்தியாக நீங்கள் பிளான்ட்டாக செட் பண்ணும்போது இன்னும் ஹையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம உள்நாட்டிலயும் சரி, வெளிநாட்டிலயும் சரி, இதுக்கு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் இருக்கு. நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் இது. நம்ம அதாவது கேஷ்யூ ப்ராசஸிங் இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முந்திரி பருப்புகள் விளையக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில நெறைய இடம் இருக்கு. அங்க போய் மொத்தமா முந்திரி பருப்ப வாங்கி, நம்ம இதுக்கு நெறைய மிஷினரிஸ் இருக்கு. அந்த மேல இருக்கக்கூடிய அந்த கொட்டைய ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இத கரெக்ட்டா ப்ராசஸ் பண்ணி, நம்ம பேக் பண்ணி தோல் உரிச்சு, அதுக்கப்புறம் நம்ம இத பேக் பண்ணும்போது, இந்த பிஸ்னஸ்ல நல்லா சக்சஸ்ஃபுல்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பெரிய அளவில் நம்ம செய்யும்போது இதை எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இதில் லாபம் அப்படிங்கிறது உள்நாட்டில் விற்கிறதை விட வெளிநாடுகளில் விற்கும்போது இதில் அதிக லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய இந்த ரா மெட்டீரியல், அதாவது இந்த முந்திரி பருப்பு அப்படிங்கிறது ரொம்ப சீப்பாக நம்ம ஏரியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். பட் நாட் லீஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ டாப் 15ல நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சர் ஆஃப் நேச்சுரல் பியூட்டி ப்ராடக்ட்ஸ். இந்த நேச்சுரல் பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கே ஒரு நல்ல மாசான ஒரு மார்க்கெட்டிங் இருக்கு. ஆனால் அதுலேயே இப்போ நேச்சுரல் சார்ந்த பியூட்டி பொருட்களுக்கு அதிக மார்க்கெட்டிங் இருக்கு. நீங்க சாதாரணமாக ஒரு எலுமிச்சம்பழம் ஆகட்டும், ஒரு துளசி ஆகட்டும், ஒரு கேரட் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு நிறைய மூலிகைகளை வச்சு நாம இந்த மாதிரியான அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறது, இதை சேல் பண்றது அப்படிங்கிறதுல ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கு. இதுக்கு நிறைய மிஷினரிஸும் அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கும் போது நம்ம இதுல நிறைய ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். அதே நேரத்தில் இது கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸாகவும் இருக்கும். மற்ற பியூட்டி ப்ராடக்ட்ஸில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால இப்போ எல்லாரும் அதை விட்டுட்டு இந்த மாதிரியான நேச்சுரல் பியூட்டி ப்ராடக்ட்ஸுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஒரு டாப் 15 மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்தோம். இது எல்லாமே உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.